ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது சண்டே மத்தியானம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி கோயில் கூட இருக்கிறதுனால வெஜிடேரியன் தான். ப்ளைன் குஸ்காவும் பன்னீரும் வச்சுட்டோம். ஈவினிங் நாய்க்கு சாப்பாடு என்ன போடுறதுனே தெரியல. நான்வெஜ் எடுத்தோம்னா எப்போவுமே நான்வெஜ் மிக்ஸ் பண்ணி சாப்பாடு போட்டுருவோம். ஸோ அதனால் அதுக்கு மட்டும் முட்டை ஆம்லேட் போட்டு ஒரு 1/2 லிட்டர் பாலை ஊற்றி போட்டுடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு ரேசன் அரிசி தான் எப்போவுமே வாங்குவோம். 2 நேரம் சாப்பாடு கொடுத்துறது. முட்டை அரை பாயிலாக வச்சுட்டு அதோட அந்த முட்டை கூடையுமே மிக்ஸ் பண்ணி அந்த பாலோட மிக்ஸ் பண்ணி போட்டோம்னாக்கா நல்லா சாப்பிட்றோம். அந்த ஆரோக்கிய பாலை வாங்கி ஊற்றி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். ஆனாலும் அதுக்கு நான்வெஜ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படும் சாப்பிட்றதுக்கே. அது ஒழுங்காகவே சாப்பிடாது. என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டு நாய்களுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பாடு இப்போ ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். சோகமாக நமக்கு இன்னும் சாப்பாடு போடலையே அப்படின்னு சொல்லி நாய் படுத்துருந்துச்சு. பாருங்கள், அந்த மாதிரி நாங்கள்லாம் சாப்பிட்டோம், நம்ம கொடுக்கலையேன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. சரி, முட்டை வாசத்தை கண்டுபிடிச்சா சாப்பிட வந்துடும்னு சொல்லிட்டு முட்டை வாசத்தை முதல்ல கொடுத்துட்டு தான் எடுத்துகிட்டு போனேன். பின்னாடியே வந்துச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு பீஸ் எதுவும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, சாப்பிடு, ஈட்றாம்போன்னு சொன்ன உடனேயும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. வருது பாருங்கள், இப்போ லைட்டாக மோப்பம் பிடிச்சு அப்படியே சாப்பிடுது. கொஞ்சமாக தான் சாப்பிட்ருந்துச்சு. சரி, கிடச்சது லாபம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிது. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு பிறகு வச்சிருச்சு. அது ஈவினிங் டைமில் கொஞ்சம் அவுட்டிங் கூட்டிகிட்டு போகணும். கொஞ்சம் டாய்லெட்லாம் போயிட்டு வரும். அது இன்றைக்கி அவங்க வெளியே போயிட்டு வரதுனால கொஞ்சம் லேட்டாக தான் கூப்பிட்டு போவாங்க. அதனால் அது கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுன்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஈவினிங் நாங்கள் கடலைப்பருப்பு தான் வறுத்துருந்தேன். கடலை வீட்டிலேருந்து அம்மா கொடுத்து விட்டாங்க. அதையும் நல்லா பெப்பரும் உப்பும் போட்டு நல்லா வறுத்துட்டு 3 பேருக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிள்ளைங்க பெண்டிங் ஹோம்ஒர்க்கெல்லாம் சாட்டர்டேலாம் செய்யாமல் இன்றைக்கி தான் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் சின்னவ இருக்கா பாருங்க, சொன்னதையே கேட்க மாட்டா. அவள் எழுத வேண்டியதை அக்காவை எழுத சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருந்தா. எழுதி கொடுடின்னு மத நேரம்லாம் ஏடி போடிம்பா இப்போ எழுதி கொடு அக்கான்னுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு கிடந்தா. சரி, ஏதோ பாட்டுன்ட்டு நான் பாட்டில் இருந்துட்டேன். அப்படி ஈவினிங் என்னடா சமையல் பண்ணலான்னு பார்த்தா என் வீட்டுக்காரர் ஓகே இன்றைக்கி விரதமெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி சிக்கன் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை புரோட்டா, அப்புறம் செட்டிநாடு சிக்கன் கிரேவி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அப்படி எல்லாருமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என் வீட்டுக்காரர் தான் எல்லாருக்கும் பரிமாறினாங்க. அவங்க தான் ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறதில்ல, அவங்கள அடிச்சுக்கிட முடியாது. அவங்களே பிரித்து கொடுத்தாங்க. ஓகேன்ட்டு எல்லாருமா சாப்பிட்டோம். பாதி தான் சாப்பிட முடிஞ்சிச்சு, நிறைய இருந்துச்சு. கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு மீதியை வச்சுட்டோம். மார்னிங்க்கு நாய்க்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக முடிஞ்சது.